பரவாயில்லங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த கதையில வந்து ஒரு மோசமான திருப்பமா ஒண்ணு நடந்துறக்கூடாதுன்னு நெனச்சதுக்கு ஏத்த மாதிரி, சூப்பரா வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு. வெண்ணிலா எப்ப வந்து விஜய் கிட்டக்க காவேரி நைட்டெல்லாம் என்ன கூட முழிச்சிருந்து பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அப்பவே வந்து அவங்க மனசு மாறிடுச்சு அப்படிங்கிறத காமிக்க ஆரம்பிச்சாச்சு. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெண்ணிலாவா நடிக்கிற வைஷாலி தனியா அவர்களுக்கு வந்து இப்ப தான் வந்து வளைகாப்பெல்லாம் நிஜமா முடிஞ்சுச்சு. முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப வந்து அவங்களுமே வந்து இதுக்கப்புறம் இந்த ஒரு கேரக்டர் இந்த கதையில இருக்காதுங்கிற மாரி தான் வந்து அவங்க போட்டிருக்க போஸ்ட்ட பார்த்தா நமக்கு புரிஞ்சுக்க தோணுது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நடக்கவும் போகுது அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து இப்போ நேராக கிளம்பி கொடைக்கானலுக்கு போகிறேன் அப்படின்னு வந்து கிளம்பி காவேரி போய் உட்காந்துருக்கேன். அதுவும் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருக்கும் பொழுது இப்போ பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கும் பொழுது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜய் குமரனுக்கு கால் பண்ணி கேட்குறாரு, எங்கே காவேரி ஃபோனே எடுக்கல அப்படின்னா அவள் தான் கொடைக்கானல் போயிருப்பாருன்னா ஷாக் ஆயிடுறாரு. நேராக கிளம்பி கார் எடுத்து வந்து பஸ் ஸ்டாப்பில் இவங்களை தேடி பிடிச்சிடலான்னு பார்த்தா இவங்க ஓடுறாங்க. நீங்கள் நல்லா இருக்கு, நீங்கள் நல்லாவே இருந்துங்க, நான் இல்லைன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அதாவது என்னை வந்து விட்டு கொடுக்கலான்னு பார்த்துருக்க அப்படின்னு ஒரு கோபமாக பேச ஷாக் ஆகிட்டாங்க. என்ன விட்டு கொடுக்குறதுலாம் எப்படி தெரிஞ்சுன்னு பார்த்தா காரை விட்டு இறங்கி வெண்ணிலா வராங்க. வயிற்றில் குழந்தைய வச்சுட்டும் கூட அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்காம அவர் நல்லா இருந்தால் போதும்னு நினச்சல. அங்கேயே உங்கள் காதல் எங்கேயோ போயிடுச்சு, நான்லாம் ஒன்றுமே இல்லை இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் கையை கோத்து விட்டு வெண்ணிலா நடந்து போயிடுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு கட்டி பிடிக்கிறது, இதுக்கப்புறம் ஒன்றா இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வீக்கா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் அமைய போகுது. ஜெயின் காவேரி பிரித்து வச்சு அழ வைக்கிறதுக்கு பதிலாக ரொம்ப நாள் போய் சேர்த்து வச்சிட போகிறாங்க. இதுக்கப்புறம் காவேரி இப்போவாச்சும் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லணும். இப்போ அவங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் நசன்னு இழுத்துட்டு திருப்பி பழைய கதையே வந்து இழுத்துட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிடும். ஸோ அதுக்கப்புறமா எப்படி கதையை கொண்டு போக போகிறாங்க? பசுபதி வந்து பழி வாங்குறதான் திருப்பி கதையாக இருக்க போதா? பசுபதி வந்து வருவார், அடி வாங்குவார், போவார், வருவார், அடி வாங்குவார், போவார் அப்படிங்கிற மாதிரி தான் கதை போயிட்டு இருக்கு. ஸோ இதை தவிர பவர்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போதா கதையில்? என்ன மாதிரி டைரக்ஷனில் அந்த கதை பயணிக்க போகுது? 600-700 எபிசோட் தான் முடிஞ்சிருக்கு. அதெல்லாம் 1500 எபிசோட் போகிற நேரத்தில் இதை டக்குன்னு முடிக்கவும் மாட்டாங்கன்னு தான் தோணுது. முடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வருது. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் கதையில் முக்கியமான விஷயமா எதுவும் இல்லை. அதை எப்படி ட்ரீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை புதுசாக என்ன எலமெண்ட்டை சேர்க்க போகிறாங்கிறத பார்க்கணும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இந்த சீரியல் எப்படி போகுதுங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.